அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு ஹெல்ப், ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ தான் என்ன தான் பண்ணட்டும் டைட்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்க விரும்புகிறேன். நாளைக்கு, அதாவது டிசம்பர் 27, 2020 அன்று இரவு 8 மணிக்கு நம்ம சொல்லியிருந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, அதாவது டைமிங் நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், டேட்டு மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? டைமிங் பின்னாடி சொல்கிறதாக சொல்லியிருந்தேன். நைட்டு 8 மணிக்கு டெஸ்ட், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்துருங்க, ஓகேங்களா? கேள்விகள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 150 கேள்விகள் இருக்கும். அந்த 150 கேள்விகளுக்கு உண்டான கேள்வி, அதாவது வினா விடை அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, முதல்ல வினா 8 மணிக்கு பதிவேற்றம் செய்யப்படும். அதற்கான 8 மணிக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் லிங்க்கு இருக்கும், சரிங்களா? அதுக்கு உண்டான ஆன்சர் கீ விடைத்தாள் எப்போ பதிவிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது 9:30 மணிக்கு நான் உங்களுக்கு பதிவிடுவேன், சரிங்களா? கரெக்டாக 9:30 மணிக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் கீயை பதிவிட செஞ்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மணிக்கு ஆன்சர் கொஷின் பேப்பர் வரும், 9:30 மணிக்கு ஆன்சர் கீ வரும், நாளைக்கு நைட்டு, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அதுக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கடந்த மே மாதம் 2020 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி நமக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? சின்ன சின்ன வேலை பழுவுகனாலேயோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஆகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டிலே ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இப்போவுமே கூட பார்த்தீங்கன்னா குரூப் 1 கொஷின்ஸ் எடுக்கிறதுனால இப்போ சமீபமாக அந்த 23ஓட நிற்குது, சரிங்களா? 24, 25, இன்னைக்கு தேதி 26. இன்னும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொஷின் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டுறதுனால கொஞ்சம் வேலை இருக்கிறனால என்ன பண்ண முடியலன்னா என்னால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சரிங்களா? கண்டிப்பாக எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன், சரிங்களா? நாளைக்கு எப்படியாவது நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடியதை நீங்கள் சொல்லணும். இதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் பதிவுகளையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே வருவீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதில் சார் இந்த மாதிரி விஷயம்லாம் இதை கொஞ்சம் மாற்றுக்குங்க சார், இல்லை இது பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சைடில் நம்முடைய அறிவு போட்ட நடப்பு நிகழ்வுகளை பற்றின ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு மாற்ற வேண்டிய விஷயம், அல்லது இது நல்லா இருக்குது பரவாயில்ல இது இன்னும் மேம்படுத்துங்க, அல்லது இது இல்லை இதை மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு நீங்கள் நல்லது, அதாவது குட் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக், சரிங்களா? பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதை கண்டிப்பாக நாங்கள் அமல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை நான் மேற்கொள்கிறேன். இந்த பதிவு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அடுத்த வருடத்திலிருந்து நம்ம போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில், நல்ல தெளிவான முறையில் மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கக்கூடியதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அதற்கு உண்டான உதவியை தான் உங்களை நான் நாடி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா மேம்படுத்த முடியும். என்னையை நான் மேம்படுத்திக்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நான் கொடுக்க முடியும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவில் வந்திருக்கேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவை பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவு போர்ட்டல்.